வணக்கம். நம்ம தலையெழுத்த நம்மால மாத்த முடியுமா? இது பல வருஷமா நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா ஒரு பழங்கால ஓலைச்சுவடி இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. வாங்க அந்த ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கை பாதை ஏற்கனவே எழுதி வச்ச ஒன்னா, இல்ல அத மாத்துற சக்தி நம்ம கையில இருக்கா? இந்த தேடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையம். இந்த பண்டைய உரை சும்மா எழுத்துக்கள் மட்டும் இல்ல, இது தன்னோட விதியே மாத்தணும்னு முயற்சி பண்ணவங்களோட கதை. அவங்க அதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு சக்தி வாய்ந்த வழியையும் நமக்கு இது சொல்லுது. சரி, இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஞான தேடல்ல இருந்து தான். தங்களுடைய எதிர்காலத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை எப்படி எதிர்கொண்டாங்க? வாங்க பாப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நடக்கிறத நடக்கட்டும்னு விட்டுடுவீங்களா, இல்ல அதை மாத்த முயற்சி பண்ணுவீங்களா? இந்த உரை சொல்லுது, அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய ராஜாக்களும் ஞானிகளும் தங்களோட விதியை மாத்தணும்னு தான் ஆசைப்பட்டாங்களாம். பாருங்க, இந்த ஒரு வரியில தான் மொத்த ரகசியமே இருக்கு. இவனை தொழுததால். அப்படி யாருங்க இந்த இவன்? அவரை வழிபட்டதுனாலேயே அவங்க விதி மாறிடுச்சுன்னு இந்த ஓலைச்சுவடி சொல்லுது. அப்ப அந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை எப்ப செஞ்சாங்க? அதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு காலம் இருந்துச்சா? ஆமாங்க, இருந்துச்சு. அதுதான் சித்திரை மாசம். சித்திரை மாசம்னா நமக்கு தமிழ் வருஷப்பிறப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த உரைப்படி நம்ம விதிய கணக்கு வச்சிருக்கிற சித்திரகுப்தரை வழிபடுறதுக்கு ரொம்பவே உகந்த சக்தி வாய்ந்த ஒரு நேரமா அது இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரியான நேரத்துல செய்யற ஒரு செயலுக்கு தனி சக்தி இருக்குன்னு தான். இப்போ நாம விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். அந்த ராஜாக்கள்லாம் தங்களோட விதிய மாத்த அப்படின்னு தான் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை செஞ்சாங்க. அதோட படிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 4 படிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. வெற்றிலையில சர்க்கரைய வைக்கணும், பக்தியோட ஒரு தீபம் ஏத்தணும், ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணும், அப்புறம் அந்த தீபத்தோட சுடர் வழியா பார்க்கணும். இது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, நம்ம கவனத்தையும் பக்தியையும் ஒருமுகப்படுத்துற ஒரு தியானம் மாதிரி. இதுதான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம், சித்திரகுப்தாய நமஹா. இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்க அந்த தெய்வீக சக்தியோட தங்களை இணைச்சுக்கிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த வழிபாட்டை எல்லாம் கரெக்டா செஞ்சா என்ன ஆகும்? அதோட விளைவுதான் இந்த கதையோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பகுதி. நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இந்த உரை நேரடியா பதில் சொல்லுது. ஆமா, விதிய மாத்த முடியும். இந்த வழிபாட்டின் மூலமா பல ராஜாக்கள் தங்களோட பாதையை வெற்றிகரமா மாத்தி அமைச்சுக்கிட்டாங்கன்னு இது ரொம்ப உறுதியா சொல்லுது. இந்த கதை ஏதோ அந்த காலத்தோட முடிஞ்சு போனதில்ல. இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த சில இடங்கள் இன்னைக்கும் இருக்குன்னு இந்த உரை சொல்லுது. அது என்னென்ன இடங்கள்னு பார்க்கலாமா? நம்மகிட்ட இருக்கிற இந்த 2 ஓலைச்சுவடிகள்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. ரெண்டுமே 2 குறிப்பிட்ட இடங்களை ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. இதிலிருந்து அந்த இடங்களோட ஆன்மீக சக்தி காலங்கடந்தும் இருக்குன்னு தெரிய வருது. அந்த 2 இடங்கள், ஒன்னு காஞ்சிபுரம், இன்னொன்னு அண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலை. இந்த தலங்கள்ல சித்திரகுப்தருக்கான வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு இந்த உரை சொல்லுது. இது அந்த காலத்து நம்பிக்கைகள்லாம் இன்னைக்கும் எப்படி சில குறிப்பிட்ட இடங்களோட பிணைஞ்சிருக்குன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆக இந்த விளக்கத்தோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். ஒரு சாதாரண தீபம் அதோட சுடர் வழியா பார்க்கறது, இது வெறும் சடங்கு மட்டும்தானா? இல்ல நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிற ஒரு பழங்கால டெக்னிக்கா? இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.